ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. இதற்காக அங்குள்ள பூங்கா நகர் மற்றும் பிருந்தாவன் நகர் பகுதியில் சுமார் 5500 சதுர மீட்டர் இடத்தை விமான நிலைய ஓடுதள விரிவாக்க பிரிவு கையகப்படுத்தியுள்ளது. இதில் அப்பகுதி மக்களின் பிரதான சாலை, பாதாள சாக்கடை மற்றும் சுத்திகரிப்பு தொட்டி ஆகியவையும் கையகப்படுத்தப்பட்டுள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு மாற்று ஏற்பாடு செய்து தரக்கோரி பூங்கா நகர் மக்கள் 2020ஆம் ஆண்டு முதல் மனு அளித்து வருகின்றனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த பூங்கா நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் பொதுநல வழக்கு தொடர முடிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கே விமான நிலைய விரிவாக்கத்துக்காக எங்களுக்கு கொடுத்துருக்கிற 40 அடி ரோட்டை 2 இடத்துல கட் பண்ணி விமான நிலையம் எடுத்துக்குது. அப்படி எடுக்கிற போது எங்கள் பிரதான சாலை பாதிக்குது. ரெண்டாவது, இங்கே 932 சைட்டு உலக வங்கி திட்டத்தில் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அந்த UGD எல்லாத்துக்கும் அவங்களே கட்டி கொடுத்துருந்தாங்க. அதாவது பாதாள சாக்கடை அது அவங்க விரிவாக்கத்துக்கு உள்ளே போயிடுது. அப்படி போகிற போது எங்களுக்கு நாங்கள் ரொம்ப அந்த 900 குடும்பம் பாதிப்போம். இதை எங்களுக்கு மாற்று வழி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பல முறை மனு கொடுத்துட்டோம். அதே மாதிரி சித்ராவிலிருந்து இது வரைக்கும் எங்களுக்கு 40 அடி ரோடுன்னு தான் விற்றாங்க. எங்களுக்கு விற்கிற போதே இது வீட்டு வசதி வாரியாக சித்ராவிலிருந்து 40 அடி ரோடில் வீட்டு மனைகள் விற்பனைக்குன்னு தான் விற்றாங்க. இன்றைக்கி எங்களுக்கு 10 அடியும் கூட இல்லை. விமான நிலையம் பாதி எடுத்துட்டாங்க, கால் டாக்ஸிக்காரர் பாதி எடுத்துட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களுக்கு எந்த விதமான இது வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கோர்ட்டு. ரெண்டாவது நாங்கள் ஊர் மக்களை திரட்டி எங்களுக்கு ரெமெடி கிடைக்க வரைக்கும் ஏதோ ஒரு முடியும். ஃப்யூச்சரில் எங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த ரோடு கட்டாயிரு, 40 அடி ரோடு கட்டாயிரு. திரும்ப அதாவது ஒரு வண்டி வந்தால் இன்னொரு வண்டி போக முடியாத அளவுக்கு தான் மற்ற அவங்க சொல்கிற மாற்று சாலைகள் சொல்கிறதையெல்லாம் 4 மீட்டர் 3 மீட்டரில் எந்த வண்டியும் போகாது. ஒரு வண்டி எதுக்கு வந்தால் இவன் ரிவர்ஸ் தான் வரணும். அந்த நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது எங்களுக்கு ஒரு மாற்றுப்பாதையை கொடுக்கறது அரசனுடைய கடமை. ஆனால் நாங்கள் எங்கள் கோரிக்கை கேட்டும் கூட செய்ய மாட்டேங்கிறாங்க.